நம்ம கருத்திடத்தில் எனக்கு எல்லாமே முடியும், நம்ம மூளையை சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக, கர்த்தாவே இந்த காரியம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். நம்மளை கேட்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ளே நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காட்டாலும் நம்ம போக போகிற இடத்துக்கு சந்தோஷம் விவரிக்க முடியாத சந்தோஷம். அதை அனுபவிச்சதுனால தான் என்னுடைய ப்ரொஃபஷன்லாம் விட்டுட்டு இந்த நற்செய்தி பணிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க தேவன் வைத்தார். நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் ஒரு நாள் துக்கப்படக்கூடாது. உங்களுக்கு துக்கமோ, அழுகையோ, கண்ணீரோ, சங்கடமோ, பிரச்சனை வந்தால் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப் மூலம், யூடியூப் மூலம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆண்டவர் பெரிய அலுவலகத்தை கொடுத்துருக்கார். வெள்ளி, சனி, ஞாயிறு இது தவிர நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஜெபிக்கன்னா ஜெபிச்சுட்டு போங்க. எங்கள் ஜெபவீரர் உங்களுக்காக காத்திருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் கர்த்தருடைய கிருபையில் 17ஆம் தேதி ஒரு அபிஷேக விடுதலையின் முகாம் நம்ம வைத்திருக்கிறோம். நீங்கள் யாவரும் வாங்க. இனி அடிக்கடி நம்ம ஸ்தலத்தில் ஜெபக்கூட்டம் நடைபெறும். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை நம்ம பார்க்குறோம். மார்க் 10:30-45 முதன்மையாக இருக்க சீஷர்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஏசப்பா முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாழ்க்கையில் எல்லாருமே மேலே வரணும், முதன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது ஆசைப்பட தப்பே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில், நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட டிராஃபிக் போலீஸ் மற்ற பிஸியான ரோட்டில் ஒரு ரிக்ஷாவால் இருந்தார். இந்த ரிக்ஷாவால் பார்க்க பரிதாபமாக இருப்பார், ரொம்ப ஏழை. அது மாத்திரம் இல்லை, அந்த டிராஃபிக்கில் இருந்த காவல்துறை அவரை போய் கிண்டல் பண்ணுவார், அடிப்பார். என்ன தப்பு நடந்தால் இவன் தான் அப்படிம்பார். இவருக்கு ஒரு பையன் இருந்தான். இந்த பையனும் சேர்ந்து அடி வாங்குவான். ஸ்கூல்ந்து வருவான், அப்பாவுக்கு ஆசையாகப்படுவான். என்னடா படித்த, நீ எல்லாம் படி லாய்க்கு இல்லைடா, தெருவில் கூட்டுறதா லாய்க்கு அப்படிம்பார். இந்த பையன் மனசு ரொம்ப முறிஞ்சு போச்சு. அவன் தன்னுடைய இதயத்தோட மனசுக்குள்ள ரொம்ப சங்கடப்பட்டான். ஆனால் அவன் என்ன செய்தான்னு யாருக்குமே தெரியாது. அவன் போய் அந்த டிராஃபிக் இதெல்லாம் முடிஞ்சிருப்பாடு ராத்திரி போய் அந்த தெருவிளக்கில் உட்காந்து படிப்பான். அவனுக்கு அதிக ஞானம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் படிக்கணும். இதே டிஸ்ட்ரிக்டை நான் கலெக்டராக வரணும்னு நினச்சான். இந்த விருப்பத்தை யார் உண்டு பண்ணுகிறார்? பிலிப்பியர் 2:13 கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அவர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றுகிறார். முடிவில் என்னாச்சு? எல்லா எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான், ஐஏஎஸ்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான். ஐஏஎஸ் போய் இன்னும் ஐயும் முடித்தான். கடையில் அதே டிஸ்ட்ரிக்கு அவன் கலெக்டராக வரும். அவன் கலெக்டராக அந்த கார் அந்த டிராஃபிக் போலீஸ் இந்த இடத்த கிடக்கும்போது அந்த போலீஸ் அவனுக்கு வணக்கம் கொடுக்குறான். அப்பா அவன் காரை நிப்பாடி சொன்னான், அப்பா அன்னைக்கு எங்கள் அப்பாவையும் என்னையும் அடித்து துன்புறுத்தினேன், இன்றைக்கி நான் உனக்கு மேலே வந்துட்டேன் அப்படி முடித்தார். ஸோ அருமையான பிள்ளைகளே, அந்த சின்ன பையன் தாய் இல்லாத பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஆனால் அவன் தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலையும் முதன்மையாக இருக்க விரும்பினான். கர்த்தர் நம்மளை பார்த்து முதன்மையாருன்னு சொல்கிறார். ஸோ முதலாவது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் நினச்சதே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு நினச்சேன். அதை நோக்கி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது சுறுசுறுப்பாக இருந்தேன். சோம்பேறி விரும்பியும் ஒன்று பெறான். சோம்பேறி எருமடத்தில் போய் கட்டிடுன்னு சொல்லி நீர்மலை 6 பார்க்கணும். இதில் முதல் உதாரணம் யாக்கோவை பார்க்கணும். யாக்கோவை தன் மாமன்ட்ட எத்தனை வருஷம் சம்பளம் தான் வேலை செய்தான். அப்படியே சம்பளத்தை கொடுக்குறானோ எத்தனை முறை ஏமாத்தினான். ஆனால் யாக்கோவை கண்ணீரோடு சொல்கிறான், ஆதியாகமம் 31
38-42 இரவும் பகலும் உங்களுடைய ஆடுகளுக்காக நான் உழைத்தேன். பனி என்னை பட்சித்தது, வெயில் என்னை பட்சித்தது, காட்டு மிருகன்று உன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினேன். கண்ணீரோடு சொல்கிறான். முடிவில் கர்த்தர் அவன் சிறுமையை பார்த்து 10 முறை ஏமாத்தினாலும் அவனை தன்னுடைய மாமனை விட பல மடங்கு பெரிய பணக்காரனை மாற்ற. நீதியின் வழியில் நம்ம மேலே வரணும். அப்படி நீதியின் வழியில் முன்னேறணும்னா கஷ்டத்தோடு நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது மற்றவர்கள் நம்ம மேலே வரும். நான் படிக்கும்போது சகமானெல்லாம் கேட்பாங்க, என்னடா விழுந்து விழுந்து படிக்கிற, என்னத்தை நீ படித்து என்ன சாதிக்க போகிற, நீ இவ்வளோதான் அப்படிம்பாங்க. நான் ஒன்றுமே பேச மாட்டேன். ஏன்னா ஒரே டைமில் நான் படிக்கிற டிப்ளமோ மட்டும் படிக்க மாட்டேன், அதுக்கு ஒரு மாஸ்டர்டையும் சேர்த்து படிப்பேன். என்னுடைய ஒரே ஃபோக்கஸ் இவளுக்கு மேலே நான் வரணும், அந்த எண்ணம் இருக்கணும், அதுக்கேற்ற முயற்சி இருக்கணும். என் மனைவி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்யும்போது நான் தூங்குற 2 hours தான். விடாமுயற்சி திருவினை ஆக்கும். அடுத்து நம்ம பார்க்குறோம் யாத்திரா 31:1-5 விசேஷித்த தேவனுடைய ஆவி, அதாவது வரங்கள், திறமைகள் நமக்கு வேணும். அது ஆண்டுகிட்டு தான் வரும். தானியேலை கர்த்தர் தம்முடைய ஆவினால் நிரப்பினார்னு சொல்லிட்டு தானியேல் 4:8, தானியேல் 5:11-12 பார்க்குறோம். ஆமாம், நம்ம கர்த்தரிடத்தில் எனக்கு எல்லாமே முடியும், நம்ம மூளையை சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் ஆண்டுகிட்ட தாழ்மையாக, கர்த்தாவே இந்த காரியம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். நம்மளை கேட்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்மளை தாழ்த்தி, நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்ன வரப்போன்னு தெரில ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துலேயும் கர்த்தருடைய கிருபை இருக்கும். சரியா? தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஆரம்பிச்சு போகிறேன். அன்பின் கர்த்தாவே, அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த மாதத்தில் அவளுக்கு நீ ஒரு உயர்வை தாரும். கண்டிப்பாக ஒரு உயர்வை தாரும் இயேசு சுவாமி. உம்மால் அது கூடும். நாம் அதே நிலையில் இருக்கக்கூடாது. நம்முடைய அப்பா அம்மா அவள் பட்ட கஷ்டத்தை நம்ம படக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கர்த்தாவே உழைக்கிறாங்க. தங்கள் உடலை வருத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் இப்போ எண்ணி முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆகவே பெற்றோர் கஷ்டப்படுறாங்கப்பா. கவர்மெண்ட்டும் பல உதவி செய்யுது. ஆனால் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட அவள் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும். சுறுசுறுப்பாக இருக்கச்சு, ஆக்டிவாக இருக்கச்சு. கஷ்டப்படைய கண்ணீரை கண்டு அவருடைய உன்னதங்களில் உயர்த்தும். இந்த உலக வாழ்க்கையிலும் உயர்த்தணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.